என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் டு ஆல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த எக்ஸாம் அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸாம் ஃபியர்ஸ் கூட இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதை தாண்டி நீங்க போஸ்டிங் வாங்கின பிறகு என்னென்னலாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அண்ட் என்ன மாதிரி நடந்துக்கணும், இதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சைதாப்பேட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் வேணுகோபால் அவர்கள் நம்ம அகாடமிக்கு இன்னைக்கு வருகை புரிகிறாங்க. நம்ம எல்லாருடைய சார்பில் அவர் வருக என்று வரவேற்கிறோம். அவர்களுக்கு நமது இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி நிறுவனர் திரு இன்ஜினியர் தங்கமுத்து அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். Good morning, friends. Good morning, all. Sir, Mr. Venugopal, Sub Inspector of Police, J1 Station, Saidapet. சார் இப்போ எல்லாருக்கும் சப் இன்ஸ்பெக்டரா தெரியும். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக சார் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. சார் படித்தது குரூப் 1. ஸோ இல்லை TNPSC ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. சார் குரூப் 1ல அப் டு இன்டர்வியூ வரை போயிருக்காங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. TNPSC பற்றி ஓவரால் நாலேஜ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம், பிசிக்கல் எப்படி பண்ணலாம், பிசிக்கல் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்படி இருக்கும். ஸோ குரூப் 2 இருந்தாலும் சரி, SI இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இன்டர்வியூ செஷன் இருக்கும்ல. ஸோ அந்த இன்டர்வியூ எப்படி பண்ணணும், உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாமே சார் கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டால உங்களுக்கு சப்ஜெக்ட் PSO CRPCலாம் எப்படி படிக்கணும், எல்லாமே உங்களுக்கு ஓவரால் என்னெல்லாம் டவுட் இருக்கோ அஸ் ஏ சப் இன்ஸ்பெக்டரா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒர்க் நேச்சர் பற்றி உங்களுக்கு என்னென்ன டவுட் கேட்கணும்னு விரும்புறீங்களோ எந்த டவுட்னாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நானும் சார் மிஸ்டர் வேணுகோபால் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சார் வரவேற்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். சரி, போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் கேட்கும். அனைவருக்கும் காலை வணக்கம். ஏமா ரொம்ப இதாக இருக்கீங்களே, ரொம்ப ஹீட்டாக இருக்கோ? ஃபஸ்ட்டு எனக்கு அதிகமாக பேச தெரியாது. போலீஸுக்கு 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் ஆச்சு வேலைக்கு சேர்ந்துட்டான். நம்ம கூட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டீங்கனாலும் அதுக்கு நான் பதில் சொல்லிடலாம். சீக்கிரமாக உங்களுக்கு இது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு SI எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பேட்சை எக்ஸாம் ஃபஸ்ட்டு வச்சு 2வது பிசிக்கல் வச்சாங்க. இப்போ அதே மெத்தட் தான் நடக்க போகுது. எனக்கு முன்னால் வரைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிசிக்கல் வச்சுருந்தாங்க, தென் எக்ஸாம் அதுக்கப்புறம். ஏன் அப்படின்னா, இப்போ நல்லா படிச்சிங்கன்னா எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்துடலாம், தென் ஃபிசிக்கலில் நம்ம குவாலிஃபை ஆனால் போதும். ஃபஸ்ட்டு நான் இருந்ததுக்கு முன்னால் வரைக்கும்னா ஃபிசிக்கல் கம்பல்சரி குவாலிஃபை ஆகணும், ஆனால் தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதில் ஃபில்டர் நிறைய ஆயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு காம்படிஷன் எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் மெயின். நீங்கள் சொல்கிற இப்போ இந்த குறுகிய காலம் தான் இருக்குது உங்களுக்கு SI எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஃபிசிக்கலை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படி ஓடணும், எப்படி இது பண்ணணும், ரோப்பு ஏறிட முடியுமா, இது பண்ண முடியுமா, கவலைப்பட வேண்டாம். எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் இது பண்ணிக்கலாம். வேற இதில் நான் SI ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஆர்வத்தோடு வந்திருக்கிறவங்களா எல்லாரும்? உண்மையோட கண்டிப்பாக நான் SI சார் போட்டே ஆகணும், SI ஆகணும் அப்படின்னு இல்லை. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், எனக்கு அந்த அளவு இல்லை. எனக்கு சேவை சாஃப்ட் செக்யூரிட்டிக்காக தான் வந்தேன். ஏதோ ஒரு வேலை வேணும் சமுதாயத்தில். வேலை இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அந்த வேலைக்காக தான் வந்தேன். நான் SI ஆகணும், சமுதாயத்தை காக்கணும், பயங்கரமாக இது பண்ணணும், படத்தில் நடிக்கிற மாதிரிலாம் வேலை இது பண்ணணும்லாம் நினைக்கல. அவ்வளோ ஆர்வம் இருக்கா பாஸ் ஆகணும்ட்டு? பரவாயில்ல. ஏன்னா உண்மையை சொல்லிட்டு அவ்வளோதான். ஏன்னா ட்ரைனிங்கில் போய் சொல்கிறப்ப கூட பாஸ் பண்ணிட்டேன், ட்ரைனிங் சென்டருக்குள்ளே போயிட்டேன். உள்ளே இருந்து கூட கேட்டாங்க, இதில் யாருக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா, நான் 6 மாதம் வரைக்கும் கையை தூக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு விருப்பம் இல்லை, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு தான். அங்கே இருந்து எனக்கு இருக்கிற கஷ்டம் இதாக இருக்குன்னு நினச்சி
இப்போ இந்த டானாக்காரன் ஒரு படம் வந்திருக்கும், எல்லாரும் பார்த்துட்டீங்களா? கம்பல்சரி பார்த்துருப்பீங்க. இப்படி எல்லாம் ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னு நினைச்சு பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல ட்ரைனிங் சென்டர்னா இவ்வளவு இதா இருக்கும். ஆல்ரெடி போலீஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசா போறவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்கன்னு நினைப்பீங்க. நீங்க அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அது மாதிரி ஃப்ரீயா எங்கேயுமே இருக்காது. ட்ரைனிங் காலம் தான் வாழ்க்கையிலே பெரிய பொற்காலம். நேரத்துக்கு சாப்பாடு இருக்கும். நீ எஸ்ஐ சட்டை போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்ப சாப்பிடணும்னு சொல்ல முடியாது, எப்போ உனக்கு வேலை இருக்கும், எப்ப இது பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன் இப்படி பேசிட்டு இந்த மாதிரி பயப்படுத்துறாங்க நினைக்க வேண்டாம். என்ன, அதுலயே ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுவாரு உங்களுக்கு, அதாவது காவல் துறையில வந்து ஒரு காவலன் கடவுளுக்கு அடுத்து உங்களை தான் நடப்பான்னு நினைப்பாங்க. ஒரு கஷ்டத்தை சொல்றது யார்கிட்ட போய் சொல்ல முடியாது. இப்போ ஒரு தாசில்தார்கிட்ட போய் ஒரு கஷ்டத்தை சொன்னான்னா அவன் என்ன ஒரு சர்டிஃபிகேட் சைன் பண்ண முடியும், ஒரு வேலை வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீ அவன் வாழ்க்கையே மாற்றி வச்சிடலாம். பணம் போனதை திருப்பி வாங்கி கொடுத்துடலாம், இது பண்ணிடலாம். செந்தில் வேலைன்னு இப்போ ஐஜியா இருக்காரு, தெரியும் எல்லாத்துக்கும். டாக்டரா இருந்து டாக்டர் செந்தில் வேலை. ஏன்னா ஒரு 2012 ராமநாதபுரம் எஸ்பியா இருந்து வெளியே போயிட்டாரு. அவர் சொல்லுவாரு, டாக்டர் வந்து பெரிய ப்ரொஃபஷனு, டாக்டர் விட்டியா நீங்க ஐபிஎஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் டாக்டரா இருந்தப்ப என்னோட பணத்தை வந்து பிடிக்கிட்டு போயிட்டான், அது திருப்பி கேட்கறேன் நான் டாக்டர் சொல்லி கேட்டா கூட தெரியல, ஒரு ஏட்டையா வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அப்ப அது இவருக்கு எவ்வளவு சமுதாயத்துல எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஐபிஎஸ் எழுதி பாஸ் பண்ணாரு. ஒரு எம்டி முடிச்ச டாக்டர் லைக் பண்ணி வந்தாரு. பட் அவரால் சர்வேலுக்கு இது பண்ண முடியல. இப்ப சென்ட்ரல் சர்வீஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதுல இருக்கிறவங்க ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி எக்ஸாம் எழுதலாம், என்ன பண்ணலாங்க? புரியல. ஆமா, நீங்க உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கு, உங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பாக்கணும். மைண்ட் நீங்க ஒரு கதை படிச்சீங்கன்னா உங்க ஞாபகம் எப்படி இருக்கும்? ஒரு படத்தை பார்த்தா அந்த படத்தை ஃபுல்லா சொல்லிருவீங்கல்ல, பட் அந்த புக்கை படிச்சு சொல்ல முடியுமா உங்களால? ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் புக்ல காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போகுது. ஐ மீன் ஒரு படத்துல வடிவேல் காமெடி வருது, எந்த இடத்துல ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னு ஈஸியா சொல்ல முடியும். ஆனா புக்ல படிச்சீங்கன்னா ஒரு செய்யுள் படிச்சு, இப்ப திருக்குறள்ல 133 அதிகாரம் இருக்குது. 133 76 அதிகாரத்துல 55 குறள் 13வது குறள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்மளால லாபம் வச்சுக்க முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளுக்கு ஒரு எது மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அது நம்ம மைண்ட் அதிகமா ஏத்துக்கும். இல்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை எனக்கே இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற ஆண்ட்ராய்டு போன் பிரச்சனை, நம்ம எதையுமே மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கல, போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம், நெட்ல பாத்துக்கிறோம். நம்மளோட ஞாபக சக்தி எதையுமே வந்து பரிணாம வளர்ச்சியில வர்ற மாதிரி நம்மளோட இது இருக்க குறைஞ்சு போயிடும். நம்ம எதை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதோட இது வளர்ச்சி அதிகமா இருக்கும். என்ன பண்றோம், மூளைக்கான இதை சுருக்கிட்டோம். ஏதாச்சும் கூகுள்ல பாத்துக்கிறோம், எனி டவுட் கூகுள், எங்க வழி போகணும் வரைக்கும் கூகுள் போச்சு. யாரையும் வழி கேட்கற மாதிரி போய் யாரையும் வழி கேட்கற மாதிரியே திறந்து போச்சு. அவ்வளவுதான். 1-2 ஹவர் நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டிங்கன்னா குரூப் பண்ண யூபிசி ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். மட்டும் கரெக்டா படிக்கிற நேரம் படிச்சது கரெக்டா நிக்கணும். சின்ன நான் என்னோட ஜெனரேஷன் எல்லாம் இந்த காமிக்ஸ் கதை படிப்பான். இங்க யாருக்கும் தெரியாது. நாங்க 90s முன்னால 90s இருந்த காலத்துல ராணி காமிக்ஸ் இந்த மாதிரி கதை படிப்பாங்க. இன்னைக்கு அதை சொன்னா எல்லாருமே அப்படியே ஞாபகமா சொல்லுவாங்க. ஆனா படிச்ச புக்கு கேட்டா யாருக்கும் தெரியாது. இதுக்கு 2க்குள்ள வித்தியாசம் தான். இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா முடிஞ்சது. கொஞ்சம் தியாகத்தை பண்ணாதான் வெற்றி அடைய முடியும். நான் எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னா பண்ண முடியாது. சில தியாகங்களை தவிர்த்தாதான் நம்மளுக்கு வெற்றி ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் படிக்க முடியும். படிக்கிறத நல்ல ஈடுபாடோட படிங்க. சொல்றதையும் படித்தலையும் கேட்டல் நன்று அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் நடக்கிறப்ப சொல்றதை நல்லா உள்வாங்கிங்க. திரும்ப அது எப்ப கேட்டாலும் மறக்காத அளவுக்கு பார்த்துருங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வேணும், கவனம் தான் கரெக்டாக அங்கே வைங்க. தட்ஸ் ஆல். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, எல்லாத்துலயுமே
நம்ம நான் இந்த போலீஸ் வந்ததுக்கு இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய நினைச்சிருப்பேன். போய் ஒரு இடத்துல அக்யூஸ்ட பிடிக்க போறப்ப இது பண்றப்ப நம்ம மனசே சொல்லும் பிடிச்சிடலாம், ஈஸியா இது பண்ணிடலாம், கிளிக் ஆயிரும் அப்படின்னா ஆயிரும். அது ஒரு பயம் இருந்துச்சுன்னா நடக்காது. ஸோ அது அந்த நெகட்டிவ் தாட் எல்லாம் தூக்கி வச்சுட்டு பாசிட்டிவா நினைங்க எல்லாமே சொல்றது. வேற எனிதிங்? நிறைய டவுட் உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. நானா பேசிக்கிட்டே இருந்தா அதை பத்தி நினைக்க மாட்டீங்க. பட் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்து கேட்டீங்கன்னா தான் அதை பத்தி தெளிவா வரும். எஸ்ஐ எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களா செகண்டா? 2016 எழுதுனீங்களா? யாராவது எழுதுனீங்க? 16 எழுதுனீங்க. எது வரைக்கும் போனீங்க எக்ஸாம் பாஸா? ஓகே, சும்மா அப்ளை பண்ணிட்டீங்க. இப்ப இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 400 சம்திங் போஸ்ட் தான் இருந்தாலும் கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் 10 லட்சம் அப்ளிகேஷன் போகும். ஆனால் இன்ஜினியரிங் இன்னைக்கு வேலை இல்லை. ஆர்ட்ஸ் வேற இயர் வந்து 20,000 பேர் இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே வராங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சு வராங்க. அதுக்கு மேல இன்னைக்கு இருக்கிற டாக்டர் காலேஜ் அதிகம் பண்ணனால எம்பிபிஎஸ் முடிக்கிறவங்களே கிட்டத்தட்ட 50,000க்கு மேல ஆகிடுச்சு. ஸோ இவ்வளவு பேருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க, வேலை இல்லை. அதனால அப்ளிகேஷன் நிறைய வரும். உங்களுக்கு பேப்பர்ல போற விளம்பரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு வேலைக்கு இவ்வளவு பேர் போடுறாங்களா, இதுல போய் நான் பாஸ் பண்ண முடியுமான்னு நினைக்க வேண்டாம். சரியா? இந்த 40ல ஒரு ஆளா நான் இருக்கணும், இந்த 400ல ஒரு ஆளா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். போட்டுக்குள்ள பயப்படுறதுக்காகவே பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பேர்ல எப்படி நீ பாஸ் பண்ண, உங்க ஃபேமிலியே சொல்லலாம். இவ்வளவு பேர்ல எப்படி நீ பாஸ் பண்ண முடியும், அங்க போனா இன்ஸ்டியூட் போனா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இவங்க உங்களுக்கு ஒரு ஊக்கியா இருப்பாங்க. நம்ம கான்பிடன்ட் வேணும் பாஸ் பண்றது. சொல்றத ஃபாலோ பண்ணிக்கணும், கரெக்டா படிக்கணும். ஏன்னா இப்ப இவங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கான ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானும் உங்களை மாதிரி இருந்து உங்களை மாதிரி கிளாஸ்ல படிச்சு இந்த வேலைக்கு வந்தவங்க தான். வேற காவல்துறைக்கும் மற்ற துறைகளுக்கும் காவல்துறை ஒரு அதிகப்படிய நிறைய கஷ்டத்தை கலந்து. அதாவது இதுல என்ன சொல்றோம்னா, நம்ம பிறக்கிறது இந்த உடம்பிறப்பு தான் தெரிஞ்சு. இறந்துட்டா நம்மளை யாரும் நினைக்க மாட்டாங்க, அதை பத்தி யாரும் என்ன தெரியாது. இருக்கிறதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான துறை காவல்துறை. இப்ப சண்டேனா கவர்மெண்ட் சார் கவர்மெண்ட் ஸ்டாஃபா ஏதா இருக்கீங்க, நீங்க சண்டே லீவு ஆபீஸை கூட்டிட்டு போயிடலாம், யாரும் போட மாட்டாங்க. பட் நான் ஒரு நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிட்டு போயிட்டா, நீங்க தங்க நகை போட்டுக்கிட்டோம் வீட்டுல பணத்தை வச்சுட்டோம் வீட்டுல இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி காவல்துறைக்கு ரொம்ப அதிகம். என்னடா இப்படி பேசுறாங்க நினைச்சுக்கோங்கன்னா, உங்களை வந்து நீங்க நல்லா வேலை பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டாடுவாங்க மக்கள். இப்ப சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி சிங்கம் படம் இதுல எல்லாம் பார்த்து நீ அவ்வளவு பேர் அடிக்க வேண்டாம், உதவி வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், நல்லா கரெக்டா நேர்மையா வேலை பார்த்தீங்கன்னா போதும். நீ வேலை செஞ்ச இடத்துல உன்னோட பேர் கடைசி வரைக்கும் இருக்கும். எனக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சும்மா அதுதான். நம்மளுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால இங்க வேலை பார்த்ததெல்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு நேரெல்லாம் இன்னும் யாரும் மறக்க முடியாது. சவுக்கடி சவுந்தரராஜன் சொல்லுவாங்க, அடிச்சாரு கண்டபடி அடிச்சாரு. ஆனா எந்த இது நடக்கல. 1962ல முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, டிஎஸ்பியா இருந்தது 94ல. அவர் 62ல எஸ்ஐ. இன்னைக்கு யாரு கேட்டாலும் அவர் பேரை சொல்லுவாங்க எங்க இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை அவருக்கு. கேட்க என்ன, இன்னைக்கு இருக்கிற நம்ம டிஜிபிக்கு அவர் தான் ட்ரைனிங் கொடுத்தாரு, சைலேந்திர பாபு. சைலேந்திர பாபுக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் ஏஎஸ்பி, அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் டிஎஸ்பியா இருந்தாரு. இந்த மாதிரி அவர் பேரெல்லாம் உங்க காலத்துக்கு நிற்கும். அவர் எஸ்ஐயா இருந்து போனவர் தான். ஐபிஎஸ் ஆனா தான் உங்க பேர் நல்லா நிற்கும். இது பண்ணணும்னு நினைக்கல, வீடியோ வேணா போட்டு உங்க பேரை காட்டிக்கலாம். பட் வேலை செஞ்சு பேர் எடுக்கிறது பெரிய கஷ்டம். எந்த வேற இதுல ஐஏஎஸ் இருந்தாங்க, ஐஏஎஸ் இருந்தாங்க, பேர் சொல்றது உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? போலீஸ்ல 10 பேர் சொல்லலாம், கண்டிப்பா சொல்ல முடியும். சீலா ராணி சுகத், சீலா பிரியா, இவங்க மாதிரி தான் சில பேர் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. அவங்க ஐஏஎஸ் இந்த மாதிரி தான். ஆனா ஐபிஎஸ்ல ஏற்பட்ட பேர் இருப்பாங்க. நீங்க செய்ய நல்லது ஈஸியா ரீச் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹீரோவா பார்ப்பாங்க மக்கள் சில விஷயங்கள் பண்றப்ப. மற்ற துறைக்கும் காவல்துறைகளுக்கு வித்தியாசம் இதுதான், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். இதுக்காக ஃபேமிலி மிஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் அப்படியே போலீஸ்ல வந்து தமிழ்நாடு போலீஸ்ல 1,27,000 பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாத்தோட ஃபேமிலி நல்லா தான் போயிட்டு இருக்கு. வெளியே பேசுறப்ப கஷ்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க.
அந்த கஷ்டம் நீ செய்யற வேலையில இருந்தா உன்னை கண்டு 10 பேர் பயப்படுறாங்கிறப்போ உன்னோட சந்தோஷம் வேற மாதிரி மாறிக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நாள் கூட்டிட்டாங்கன்னா 24 hours ஒரு படம் இருக்கும் இங்கிலீஷ்ல, பாருங்க தெரியும். போலீஸ் மட்டும் தான் உயிரோட நடத்தினாங்க. ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் 24 hours லீவ் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க போலீஸ் எல்லாம். 24 hours முடிஞ்சு வந்து பார்ப்பாங்க, ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. போலீஸ் யூஸ்வலா இதான் நடக்கும். நம்மளுக்கு உடைமை, உயிர், பொருள் எல்லாத்தையும் காக்கிறது போலீஸ் தான் அப்படின்னு ஒரு நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சமுதாய கட்டமைப்பும் சமுதாய ஒழுக்க வழக்கமும் ரொம்ப அதிகம். உங்களை பேசிக்காவே ஒழுக்கமா வளர்த்துருவாங்க, குழந்தைகள் வந்து வளர்த்துறாங்க, இது தப்பு இது சரிங்க. இப்ப அமெரிக்காவில எல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. கிரைம் ரேட் வந்து நம்மளுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப அதிகம். ஆனா தெரியாது, அமெரிக்கா வளர்ந்த நாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க ஒரு நாளைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பல்சரி ஒரு மர்டர் ரிப்போர்ட் ஆகும். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நாளைக்கு 2 மர்டர் ஆவரேஜா ரிப்போர்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு இதுக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெய்லி ரிப்போர்ட் ஆகும். வெப்பனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம வெளியில இருந்து பார்த்தா அந்த இது தெரியாது. நம்மளுக்கு சோசியல் கட்டமைப்பே ரொம்ப அதிகம். உங்களுக்கு ஒழுக்கத்தான் உங்க பெற்றோரே சொல்லி தந்துருவாங்க, இது தப்பு இது சரி, இதுக்கு மேல பண்ணக்கூடாது. இதுக்கு விதிவிலக்கா வர்றதான் நடக்கும். பொதுவாக பேசுறோம், எக்ஸாம் எக்ஸாம்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும்? எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா படிங்க. பிசிக்கல் பத்தி இப்ப நினைக்க வேண்டாம், ஆஃப்டர் பாஸ் பண்ணப்ப பண்ணிடலாம். என்னோட சின்ன அட்வைஸ், உங்களுக்கு ரோப்ல ஏதாச்சும் கஷ்டமா இருக்கா? ரோப் ஏதாவது கஷ்டம் நினைக்கிறீங்களா? அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுக்கு ஈஸியான மெத்தட், நீங்க புல்லப்ஸ் போடுங்க. சரியா? கைக்கு மட்டும் ஸ்டென்னா அதிகம் பண்ணணும். புல்லப்ஸ் சரியில்லை, புல்லப்ஸ் மட்டும் 10 அடிச்சிருக்கேன் டெய்லியும். நீங்க ஏறப்ப ஈஸியா ஏறிடலாம். இப்ப நான் ஏறினப்ப எனக்கு நடந்த அனுபவம், நான் வந்து அப்போ 96 kg எஸ்ஐ எக்ஸாம் போறப்ப வேற எதுவும் படிச்சுட்டு இருந்தேன். இதுல வந்து எனக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல. சொன்னார்ல தங்கமுத்து சொன்ன மாதிரி, நான் வேற எக்ஸாம்ல அந்த டயத்துல குரூப் 1 மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸாமே ஊர்ல போய் ஒரு மேரேஜ்க்காக போறேன். என்னோட நேட்டிவ் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். அங்க போயிருந்தப்ப எழுதலாம்னு எழுதிட்டேன். தென் போறப்ப பிசிக்கலா என்னால ஓட முடியல. அதெல்லாம் பார்டர் தான் வந்தேன். 400 மீட்டர்லையும் சரி, லாங் ஜம்ப்லயும் பார்டர் தான். பட் ரோப் மட்டும் ஏறிட்டேன் ஃபுல்லா. ஏன் அப்படின்னா புல்லப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. என் வெயிட்டுக்கு சும்மா என்னோட கூட ஏற முடியுது. உங்களுக்கு தடுமாற வைக்கிறது ஓடிடலாம் ஈஸியா, ரோப் மட்டும் தான். ஸோ பயப்படாதீங்க, கையை ஸ்டெம்னாம நல்லா வச்சுருக்கேன். புல்லப்ஸ் டெய்லி 10 போட்டுட்டு இருக்கு. அன்னைக்கு ஏறப்ப உங்களுக்கு கை நல்லா ஸ்டெம்னா கிடைச்சதும் ஈஸியா ஏறிடலாம். நம்மளுக்கு முன்னால ஏறவன் கையை விட்டுட்டானா பயப்பட வேண்டாம், அதை பத்தி நினைக்கவே வேண்டாம். அவ்வளவுதான், ஒரு 2 செகண்ட்ல முடிஞ்சிடும். கையை வச்சீங்கன்னா மேல நின்றுலாம், அவ்வளவுதான். ஸோ ஏறி பார்த்துருங்க. அது மட்டும் ஓடுறது ஈஸியா ஓடிடலாம், எது பயப்பட வேண்டாம். 1500 ஓடுறதுலாம் ஒரு கஷ்டமே இல்லை. கூட்டத்தோட ஓடிக்கிட்டே இருக்க ஓடிடலாம். 7 நிமிஷம் நார்மலா போயிடும். உங்களுக்கு பின்னால ஓட பண்ணி போனீங்கன்னா நம்ம மட்டும் ஓடி நின்றுடலாம். மனசை மட்டும் விடக்கூடாது. இதான் நமக்கு வேலையாயிட்டு 400 ஈஸியா போயிடும், லாங் ஜம்ப் ஈஸியா போயிடும். உங்களுக்கு வந்து 100 மீட்டர் அதுக்கான தூரம் அதிகமாக தான் வச்சிருப்பாங்க, நேரம் வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க. ஜென்ஸுக்கு கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு அதிகமாக தான் வச்சிருப்பாங்க. 700 17 செகண்ட்ஸ் அதிகம். அப்ப இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எக்ஸாம் விட்டுட்டு அதை ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல டைட் வந்துடும். சரியா? ஓடிடலாமா ஓட முடியாதான்னு அதை பத்தி நினைக்க வேண்டாம், கண்டிப்பா ஓடிடலாம். ஓடுறப்ப ஃபர்ஸ்ட் ஓடுறவங்கள டார்கெட் பண்ணிருக்கீங்க, ஃபாலோ பண்ணிருங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா ஓடிடலாம். 3 செகண்ட்லாம் முடிஞ்ச 17 செகண்ட்னா 10 செகண்ட் டாப் அடிச்சுன்னா கடைசியில ஸ்பிரிண்ட் அடிச்சு முடிச்சிடலாம். 7 நிமிஷம் ஆகும். 17 செகண்ட் முடிஞ்சு ஈஸியா போயிடலாம். அது எலிஜிபிள்ங்கிறது கண்டிப்பா போயிடலாம். நான் ஓடுறவங்கலாம் வந்து பிரெக்னன்ட் வந்து ஓடிட்டாங்க. கஷ்டப்படாம எதுவும் கிடையாது, பண்ணிருக்கு. பட் இப்ப இருந்து பயப்பட்டு இருக்காங்க. நம்மளால ஓட முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா, இது எவ்வளவு போன வருஷம் போச்சு, அதுல என்ன குறைன்னு மட்டும் பாருங்க, ரெட்டிஃபை பண்ணா முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்க மாதிரி தெரியல. ஓடி பார்த்துருக்கேன்.
முடிச்சிருக்காங்க. அதான் சொன்னாங்க. இன்டர்வியூல வந்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ பண்ண போறவங்க எல்லாருமே வந்து ஏடிஜிபி அவங்க எல்லாமே ஐஜி இவங்க எல்லாமே 2005க்கு முன்னால ஐபிஎஸ் ஆனவங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதா இது பண்ணுவாங்க. அவங்க மைண்ட் செட் எப்படின்னா எனக்கு தான் எல்லாமே தெரியும், இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு நடந்தது வரைக்கும் தெரிஞ்சுட்டு போறப்ப அட்லீஸ்ட் லேட்டஸ்ட் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். உங்க சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க டிகிரி முடிச்சிருப்பீங்கல்ல, உங்க டிகிரி சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். தரவனா அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஐ மீன் எக்கனாமிக்ஸ்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இன்னைக்கு எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ் மினிஸ்டராரு, இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டராரு, பேங்க்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. தமிழ் முடிச்சவங்களுக்கெல்லாம் தமிழ்னா என்ன, மரபடியல், இந்த மாதிரி அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தென் அப்புறம் மேக்சிமம் உங்களை பத்தி கேட்கறது கரண்ட்ல தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த டைப் மாதிரி தான். உங்க வில்லேஜ் எந்த ஊர், நீங்க ப்ரீவியஸ் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ண இன்டர்வியூ அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு லேட்டஸ்டா அன்னைக்கு இப்போ வரைக்கும் யூபிஎஸ்சிலே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம புதுசா ஏதாவது சொல்லி அவங்கள வந்து இழுத்துட்டு போயிடக்கூடாது. அவங்க சொல்றதுக்குள்ளேயே முடிச்சிடணும். எதையும் கான்ஃபிடண்டா பேசணும். சப்போஸ் அது தெரியலன்னா தெரியலன்றான், தப்பே இல்லை. சார் எனக்கு அதை பத்தி தெரியல, ஐடியா இல்லை அப்படின்னு தெரியலன்னு சொல்லிடலாம். பட் தயக்கமாகி இதாகி அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம தப்பா சொல்லிட்டா தப்பாயிடும். இப்போ எனக்கு நான் போனப்ப எந்த ஒரு கேள்வி கேட்டாங்க, பழனின்னு சொன்னதுனால பழனியாண்டவர் காலேஜில் படிச்சதுனால பழனி படிக்கிட்டதுன்னு கேட்டாங்க. டக்குன்னு நான் யோசிச்ச டக்குன்னு என்னன்னா, சரி ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால 762 படிக்கிட்டு அப்படின்ட்டு. பட் அவருக்கு ஒரு எஸ்பி கேட்டாரு, அவர் ரேங்க் பண்ண மாட்டாரு, 75ல எஸ்ஐ ஆனவர். பட் அவருக்கு தெரியல, சரிட்டு ஓகே விட்டுட்டாரு. நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் நடக்காது, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள தான் நடக்கும் இன்டர்வியூ. வந்து அந்த 10 மினிட்ஸ் வந்து இவ்வளவு தாண்டி வரைக்கும் அவ்வளவுதான். 10 மார்க் இன்டர்வியூ உங்களுக்கு. மேக்சிமம் 7க்கு மேல எடுத்தா நல்ல ஸ்கோர் தான். இல்லை சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க போற அன்னைக்கு உங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் பத்தி எது, உங்க லோக்கல் சைடு இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி, அன்னைக்கு காலையில பேப்பர் நியூஸ் முந்தின நாள் நடந்தது, அது வரைக்கும் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இன்டர்வியூ பேஜ் வந்து ஒரு நாள் நடத்துவாங்க. ஒரே நாள் எல்லாத்தையும் வைக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 400 நாள் 1 எவ்வளவு போட்டுருக்கான்னு தெரியல. அது மேக்ஸிமம் 10 டேஸ் மேலே நடக்கும் இன்டர்வியூ. ஸோ முன்னு கேட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பின்னுக்கு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு மாற்றி மாற்றி ஆகும். அவங்க கான்சன்ட்ரேட் வந்து இன்டர்வியூ நினைக்க வேண்டாம், ஈஸியாக முடிஞ்சிடும். பிசிக்கல் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா 25 மார்க்கு. உங்க சர்டிஃபிகேட்டு என்சிசி அல்லது என்எஸ்எஸ்ஐ பி சர்டிஃபிகேட் வச்சு 5 மார்க் கொடுத்துருவாங்க. தென் அந்த 10, 20 போக 17 மார்க் எழுதுற நீங்க எக்ஸாமா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு வந்து எக்ஸாம்ல வந்து நான் 59 மார்க் எடுத்தேன். நான் சிவில் சர்வீஸ் படிச்சிருந்ததுனால எனக்கு எக்ஸாம் பெருசா தெரியல. அதனால இதுல வந்து 59 மார்க் எடுத்ததால பிசிக்கல்ல 10 மார்க் தான். இன்டர்வியூல 7.5. என் பேட்ச்ல நான் 3rd ரேங்க் எடுத்தேன். ஓப்பன் கோட்டாங்க டிபார்ட்மெண்ட்ல. நான் ஃபர்ஸ்ட் புதுசு, எனக்கு போலீஸ் தெரியாது, ஃபர்ஸ்ட் தான் போலீஸ் வந்தேன். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நான் இது மார்க் இன்டர்வியூ இது பண்ணிடலாம். பட் ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கலாம். மார்க் இன்டர்வியூ மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். எதையும் பேஸ் பண்றப்போ பயம் இல்லாமல் பேசணும். அங்கே போய் பயப்பட வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு கொடுத்த கொஞ்ச காலம் இப்போ சொன்னால ஒரு நாளைக்கு நீங்க 2 மணி நேரம் ட்ரை பண்ணாலே போதும். சப்ஜெக்டை கரெக்டா படிங்க, புரிஞ்சு படிச்சுக்கங்க. ஒருக்க படிச்சா திரும்ப அதை படிக்கக்கூடாத மாதிரி இது பண்ணிக்கணும். உங்க கான்சன்ட்ரேட் கரெக்டா இருந்துச்சுன்னா முடிச்சிடலாம். 3 மாசம் அதிக நாள் தான் உங்களுக்கு. இதை பத்தி பயப்பட வேணாம். நீங்க 3 மாசம் தான் இருக்கு, 3 மாசம் தான் இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிற 3 மாசம் எல்லாத்துக்கும் அதே 3 மாசம் தான். தமிழ்நாடு ஃபுல்லா 3 மாசம் தான். உங்களுக்கு மட்டும் தனியா 3 மாசம் இல்லை, எல்லாத்துக்கும் அதே தான். உங்களோட போட்டி போறவங்களுக்கும் 3 மாசம் தான். ஸோ உங்களோட எல்லாரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. அதுல நம்ம முன்னால வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். 10 நாள் கொடுத்தா கூட எழுதிடலாம், அதை பத்தி பயப்படக்கூடாது. சரி எக்ஸாம் சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டுங்க. அவ்வளவுதான். பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவ். அவ்வளவுதான். ரொம்ப நாள் கொடுத்தா நம்ம வந்து லதாச்சிக்கா இருந்துரும்ல, இன்னும் இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் போய் கடைசி நாளைக்கு பார்க்குற அன்னைக்கு அடுத்த மணி நேரம் பார்த்துக்கலாம் வரைக்கும் நம்ம மனசு அப்படியே போயிடும். நம்ம அன்னைக்கு எதையும் முடிச்சிட மாட்டோம். இப்போ நீங்க 1 மாசம் இருக்குன்னு சொல்றீங்க, 1 வருஷம் கொடுத்துட்டு அந்த 3 மாசத்துக்குள்ள முடிச்சுட்டு 7 மாசம் சும்மா இருக்க முடியாதுல்ல, முடிச்சுட்டு அப்படியே இதே டைம் தான் எல்லாத்துக்கும். இங்க இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள 3 மாசம் தான். ஸோ நம்ம காம்படேட்டருக்கு 3 மாசம் தான்.
எவ்வளவு பேர் இருந்தாலும் அதான். அதை பண்ணணும். இப்போ நாங்க படிச்சப்ப சொல்றேன், நான் சில இது வந்து மேக்ஸை வந்து கண்டுக்கவே மாட்டேன், விட்டுருவேன். மேக்ஸை வந்து தொடவே மாட்டேன். சரி ஏதோ போட்டு கிடைச்சது போட்டு விட்டுட்டு போயிடுவேன். ஒரு வருஷம் அந்த தப்பா பண்ணிட்டு தான் இருந்தேன். சரியா, எல்லாத்தையும் படிச்சிடும், மேக்ஸை மட்டும் கன்சல்டி தொடவே மாட்டேன். அதுதான் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால அதையும் ஜஸ்ட் சின்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்கும். சில சொல்லி தருவாங்க டீச்சர்ஸ் வந்து என்ன ஷார்ட்கட் இருக்கு, எப்படி எழுதிடலாம், என்ன பண்ணிடலாம், அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதையும் ஃபுல்ஃபில் பண்ணி, எனக்கு அது தெரியல, எனக்கு அந்த ஒரு பயமே இருந்துச்சு. நான் அதை தொடவே மாட்டேன், ஒரு வருஷம் தொட மாட்டேன். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இதில் வரல, சிவில் சர்வீஸ் தான் படிக்கணும், டெல்லியில் இருந்தேன். அங்கே ராகு அகாடமி இருக்கும், அது அவருடைய கூட ஃபேமஸ். அங்கே முடிச்சுட்டு இங்கே ஒரு சங்கர் ஐஎஸ் அகாடமி படிச்சோம். அப்போ எனக்கு உங்க மாதிரி வந்து சொன்னவங்க அப்படி சொன்னாங்க, 2 ஆப்ஷன் கொடுக்கும். இப்போ வந்து 2008க்கு அப்புறம் தான் ஆப்ஷன் இல்லை, ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 2 பேப்பர் கொண்டு வந்தாங்க. அது முதல்ல ஆப்ஷன் இருந்துச்சு, நம்ம என்ன சூஸ் பண்றோமோ அதான். இந்தியன் பார்ட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ், ஹிஸ்டரி, இதைத்தான் பெரும்பாலும் சூஸ் பண்ணுவாங்க. ஜியாகிரபி இதான் கிளாஸ் எடுப்பாங்க இப்போ அதிகமாக. நான் சொன்ன 2007-8ல. ஸோ அதனால மேக்ஸ் கண்டெக்ட் பண்ணாது, ஜென்ரல் ஸ்டடீஸ்ல போயிடும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ்ல தான் படிச்சுட்டு வந்தேன். நான் படிச்சது ஃபுல்லாக தமிழ் தான், ஆர்டினரி காலேஜ் தான். காலேஜ் இங்கிலீஷ் மீடியம்னாலும் தமிழ் தான். இங்கிலீஷ்னாலே ஒரு வெறுப்பு, அதை பத்தி யாரும் கண்டெக்ட் பண்ணோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு பேப்பர் கம்பல்சரி எழுதி பாஸ் பண்ணி ஆகணும். எழுதுனா தான் யூபிஎஸ்சி கிளியர் ஆகும். ஸோ இதை சில கஷ்டங்கள்லாம் இருந்தால் செய்யணும். நம்ம எல்லாத்துலேயும் பண்ணிட்டோம்னா தான் அந்த மார்க் நம்மளுக்கு தேடி வரும். ஏதோ ஒன்று வந்து ஒதுக்கிடலாம், இல்லை இதை விட்டுட்டு இதை நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக மைனஸ் ஆகி போயிடும். ஸோ அந்த ஐடியாவுக்கு போயிடாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பண்ணிடலாம், இதை மட்டும் நீங்கள் பண்ணிடலான்னு. நம்ம விட்டதில் தேர்த்தி ஒரு நாளைக்கு போய் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த கடைசி கிட்ட குரூப்ல பெரியார் பற்றி 15 கேள்வி கேட்டாங்க, பட் யாரும் படிச்சுக்க மாட்டாங்க அது. ஸோ அதனால எல்லாத்தையுமே படிச்சுக்கணும், எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நீங்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உதவும். யார் எதை கேட்டாலும் எதை பற்றி வேணாலும் பேசலாம். கான்ஸ்டியூஷனு எதுவுமே மிஸ் பண்ண வேண்டாம். எல்லாத்தையுமே சொல்றது உங்களுக்கு எது புரியாது, மேக்ஸ், கான்ஸ்டியூஷனு, ஜியோகிராஃபி, இது எக்கனாமிக்ஸ் எல்லாம் புரியாது உங்களுக்கு. அது எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பிரச்சனை இல்லை, எக்கனாமிக்ஸ் படிக்காதவங்க எக்கனாமிக்ஸ் பெரிய பழைய தான் தெரியும். அதனால எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். நான் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவலாக நீங்கள் ஷேர் பண்ணி மார்க் வந்துடும் உங்களுக்கு. சில சமயம் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஏன் கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்க முடியாது. வந்ததை பொறுத்தான் அது, அந்த டயத்துக்கான உன்னோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. சில தப்பு பண்றோம், கரெக்டா யோசிச்சு கொஸ்டின்ல மார்க் பண்ணுங்க. டக்குன்னு இதான் தெரியும் அடிச்சுட்டே போயிடுவாங்க சில பேர். நல்லா கொஸ்டின் ஒரு நல்லா படிச்சு பாருங்க ஃபுல்லாவே. கண்டிப்பா ஏதோ ஒரு பக்கம் வாய்ச்சிருப்போம், எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆகும். நேரத்துக்கு எக்ஸாமுக்கான நேரம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. கொஸ்டின் மார்க் பண்ணுறதுக்கு நேரம் அதிகமாகவே இருக்கும். நல்லா கொஸ்டின் பொறுமையாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு டைம் எடுத்து வாட்ச் பார்த்துட்டு 2 தடவை ரீவைண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகிடும். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா தென் உங்களுக்கு பிசிக்கலும் இன்டர்வியூவும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அது வந்து லோ ஸ்கோர் தான் உங்களுக்கு, எக்ஸாம் தான் நல்ல மார்க். அவங்க சொன்ன மாதிரி அடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சா கண்டிப்பாக பிசிக்கல் எல்லாம் ட்ரை பண்ணிடுங்க. கண்டிப்பா ஓடிடலாம் எல்லாரும். ஓட முடியாதுன்னு யாரும் இருக்க முடியாது. ஓட முடியாம நான் இருந்துட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பா ரொம்ப லதாச்சிக்கு தான். ஒரே ஒண்ணு, ஜென்ஸுக்கு ரோப்பு தான் பிரச்சனையாகும். பயப்பட வேண்டாதுமே, சொல்ற ஐடியா இது பண்ணீங்கன்னா ஈஸியா போயிடலாம், ரோப் மட்டும். ஸோ எக்ஸாம் ஒரு கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக முடிவு எக்ஸாம்லேயே இருக்கு. இடையில சொல்லுவாங்க அதான் போலீஸ் ஓடுனா தான் எடுப்பாங்க, அது வந்து 75 பண்ணால நல்லா ஓடலாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க வேலைக்கு. நான் அந்த மாதிரி இருக்கிற வேலை அப்படிங்கிறக்காங்க. இப்போ வந்து உங்களோட மைண்டை தான் இது பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமை நல்லா அட்டன் பண்ணுங்க, எக்ஸாம்ல படிங்க, எக்ஸாம்லேயே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எக்ஸாம் வரைக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்கான டைம் இருக்கு உங்களுக்கு. இன்னும் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் இதுல எல்லாம் இருக்காங்க, எவன் கேஸ் போடுவான் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ எக்ஸாமை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலி கண்டிப்பா 3-4 மாசம் டைம் ஆகும், டக்குன்னு வைக்க மாட்டாங்க. குறைஞ்சது 2 மாசமாவது டைம் இருக்கும். அதுக்குள்ளே பண்ணிக்கலாங்க 10 நாள். உடம்பை மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணிங்க, அவ்வளோதான்.
வெயிட் போடாம அது ஈஸியாக போயிடும். எல்லாமே எஸ்ஐ ஆஸ்பிரன்ஸ் ஆனா இல்லை வேற டிஎன்பிசி படிக்கிறீங்களா? எல்லாமே புரியலமா? எஸ்ஐ மட்டும் தான். இப்போ ஏன் எஸ்ஐ மட்டும் தான்? எப்பவுமே எஸ்ஐ தான். படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க படிக்க விடுறாங்கல்ல, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு வேலையை நிறைய பேர் வேலை பார்த்துட்டு படிக்கிறீங்க, பிரைவேட் வேலை பார்க்கலாம். அவன் பிரைவேட்ல வேலை வேணும், உங்களுக்கான மைண்டை இது பண்ணுறதா வேலை. ஐடியில் வேலை பார்த்தா ஒர்க் பண்ணுவோம். இப்போ என் கூட வந்து வேலை பார்த்ததுல நிறைய பேர் ஆப்டிக்கல் ஃபைபர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2008-9 சிங்கப்பூர்ல 1.5 lakh சேலரி இருந்தான். அவன் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்து எஸ்ஐ வேலைக்கு வந்தான். நான் சொல்ல 2008 1.5 lakh சேலரி ஆப்டிக்கல் ஃபைபர் இன்ஜினியரிங். அப்போ வந்து ரொம்ப ரேரான இன்ஜினியரிங் இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணேன். எல்லாம் விட்டுட்டு இந்த வேலைக்காக வந்தாங்க. நீங்கள் நல்லா சர்வேலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பேர் சரவணன் பேர். அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கூட அவனுக்கு எல்லாமே தெரியும். சார் ஸ்பெஷல் டைம் தான். இந்த நோன் சொன்னா உங்களுக்கு விழுப்புரம் ரயில்ல ஒரு ராத்திரி ஆச்சுல்ல, விழுப்புரத்துல ஒரு ட்ரெயின் வருது சேலம் டு சென்னைக்கு. பழைய 500 ரூபா நோட்டை வச்சு எடுத்துட்டு வராங்க. அது ராபரி பண்ணாங்க. எங்க ராபரி பண்ணாங்கன்னு தெரியாது. அதை வந்து நம்ம ரொம்ப நாளா கண்டுபிடிக்கல. இவன் ஃபுல்லா இது பண்ணி போயிட்டு சேட்டலைட் லிங்க் எல்லாம் வச்சு எடுத்து தான் அக்யூஸ் பிடிச்சாங்க. அவன் தான் சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அவன் தான் அது ரிக்வெஸ்ட் பண்ணி விடுறான். ஆமா, ட்ரெயினை ஓட்ட போட்டு எடுத்துட்டு போயிட்டான். பட் அந்த சேலம் டு விழுப்புரத்துக்குள்ள எங்க எடுத்தான்னு யாருக்கும் தெரியல. அது இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப நாளா இருந்துச்சு. பட் அவன் அதுக்குள்ள அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி உத்தரப்பிரதேசல ஜெயில வச்சுட்டாங்க. யாருமே தெரியல. நம்மளால தேடிக்கிட்டே இருந்தா அவன் அங்க இருந்து சொல்லல. அவன் அந்த கன்ஃபர்ஷன்லயும் சொல்லல. நம்மளா தான் இது பண்ணி ஸ்டெப் எடுத்து அவன் தான் அதை இது பண்ண ட்ரை பண்ணணும். பட் உங்க நாலேஜ் இருக்கிறது ரொம்ப இதுக்கு தேவை. எல்லாத்தையும் அந்த ப்ரெஷர் மேல யூஸ் பண்ணீங்கன்னா கிளியர் ஆயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இது. அதாவது கஷ்டம் அப்படின்னு சொல்றது இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை செய்யும். வந்துட்டீங்கன்னா அந்த அனுபவம் தான் தெரியும். ஒவ்வொரு இதுலையும் போயிடும். ரொம்ப த்ரில்லிங், இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இதாக இருக்கும். வேற ராஜா பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணாங்களா ஏதாவது அவங்களுக்கு மட்டும் தான் சொல்றாங்க, மிச்சம் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறீங்களா? அவங்க வந்து ஒரு ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு வந்து அவங்க இங்கிலீஷ்ல சொல்ல மற்ற ஒரு நீங்க மாறினாங்க. அதனால ஒரு குட்டி கணக்கு பண்ணும்போது ஆனா இந்த வாரத்துக்கு மட்டும் அந்த டே ஃபுல்லாவே அவங்க நியூஸ் தான் போயிருக்கு. நீ செஞ்ச வேலை தான் இருக்கு. நல்ல வேலை செஞ்சீங்கன்னா எங்க போனாலும் உனக்கு நல்ல பேர் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு திரும்ப நீ மாறி போனீங்கன்னா இவன் வந்துட்டாலே நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நினைப்பான் சில பேர். சரியா? ரிஸ்க் நீ எவ்வளவு நாள் எடுக்க தயார்னா உன்னை எதுவுமே வந்து உன்னை வச்சுக்க முடியும். அவ்வளவு இதெல்லாம் டார்வினோட பரிணாம கோட்பாடு தான். வலிமை உள்ளது வாழும். எதுக்கும் பயன்படாதவரை எவ்வளவு செய்யலாம். வெள்ளத்தூர் எல்லா பக்கமும் ஏன் சொல்றாருன்னா யூஎஸ்ஏ பிஹெச்டி ப்ரொஃபஸர் மல்லநாடு இதுல திருநெல்வேலியில ப்ரொஃபஸர் இருந்தவர். தென் அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு 97 எஸ்ஐ வர்றாரு. ஃபர்ஸ்ட் கோசிஜின்னு ஒரு ரவுடி திருச்சியில சொல்றாரு 99. ஸோ அதனால அப்படியே ஒரு முத்திரை குத்திட்டாங்க. சரியா? நீ ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படின்னா உனக்கு இதுக்கு நீ தான் ஃபிட் ஆனாங்க. அங்க கோசிஜின்னு இங்க வீரமணி, திருப்பாச்சேரியில் 2 என்கவுண்டர், வீரப்பன் வரைக்கும் அவர் போயிட்டு தான் இருக்கு. அப்படின்னா அவர் பேஸ் பண்ணது இந்த ஒர்க்குக்கு நீ ஃபிட் ஆனாங்க. இப்போ நான் சொன்னேன்ல என் பேர் சரவணன். இப்போ இந்த மாதிரி ராமரி இந்த மாதிரி நடந்து கூட அவள் அதில் நல்லா பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லா நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஏன் இதாக இருக்குன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தருக்கும் இதாக இருக்கும்.
உனக்கு எதுல ஸ்கில் அதிகமா இருக்கும் நீ அதுல இது இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். இன்வெஸ்டிகேஷன் சூப்பரா இருந்தீங்கன்னா உனக்கு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்காங்க. இப்போ மெடல் கொடுக்குறாங்க தெரியுமா, ஜனாதிபதி மெடல், இப்போ குடியரசுத் தலைவர் மெடல், சரி கேலண்டரி அவார்டு, அண்ணா கேலண்டரி அவார்டு, முதலமைச்சர் மெடல் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன்ல பிஎன்டிசியில நல்லா சில பேர் பிஎன்டிசியில இதா இருப்பாங்க. உனக்கு கிரிக்கெட்ல நல்ல பிளேயர்னா கிரிக்கெட் தான் விளையாட முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இசைராஜா ஐயா கொடுத்தானா ஆல்ரெடி அவன் கோவில்பட்டியில் இசையா இருந்தான், அங்க தெரியும், அக்யூஸ்ட் ஃபுல்லாக தெரியும். இந்த நீராவி முருகன் போனப்போ இவன் ஆல்ரெடி அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்கான் முருகன். ஸோ அதனால இவன் போனால் ஈஸியாக பிடிச்சிடும், அவனோட சோர்ஸ் அதிகமாக தெரியும்னு போனது. அவனை இது நான் சொல்லக்கூடாது, ஓப்பனாக உள்ள நடக்கிறது என்ன இப்படியெல்லாம் இருப்பான்னு நினச்சிருவீங்க. பட்டு படத்தில் பார்க்குறக்கும் ரியல் லைஃபுக்கும் வித்தியாசம் அதிகம். நம்ம அந்த பகுதியிலே பண்ண முடியாது, எடுத்ததே துப்பாக்கி எடுத்து நீங்க சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. உங்களோட எல்லாத்துக்கும் துப்பாக்கி இருக்கும், குண்டு இருக்கும், நான் சொல்லக்கூடாது. சரியா? இப்படி பேசினா இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ சாயந்தரம் வரைக்கும் பேசிட்டே இருக்கலாம். என்ன இன்வெஸ்டிகேஷன் பத்தியோ இதை பத்தியோ நடக்கிறத பத்திலாம் பேசிட்டே இருக்கலாம், இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். பட் இதுல விட்டுருவோம். அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் எஸ்ஐ ஆயிடுவோம், அப்புறம் பார்ப்போம். ஆகி நீ சட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சொல்லலாம். உனக்கான இது ஐபிசி 100 இருக்கு, 99 100 கொடுத்துருக்காங்க. தற்காப்புக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். யாருக்கு என்ன வேணாலும் பண்ண முடியாது. நோட்டரியஸ் சொல்லுவாங்க, அவனை வந்து பிடிக்க முடியாது. அவனுக்கு வந்து கேஸ் வந்து 40 கேஸுக்கு மேல இருக்கு. அவனோட ஆடிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்டே பாதி கொடுக்க மாட்டாங்க, அவன் பண்ண இதுக்கு அடுப்பு இதுக்கெல்லாம். ஸோ அதனால அவனால சமுதாயத்தில் வாழவே தகுதி இல்லாதவன், அவனை பண்ண முடியாது. இந்த கதையை பேசினா இன்வெஸ்டிகேஷன் நம்ம மீட்டிங் பேசினா பேசிட்டே இருக்கலாம். ஒருவருக்கும் ஒரு கதை இருக்கும். என்ன ஸோ இப்போ உங்க கான்சன்ட்ரேட் நல்லா படிங்க. சரியா? எப்படி எஸ்ஐ ஆகிடலாம், நீயே ரெகுலா புரிஞ்சுக்குவீங்க. அந்த அப்புறம் பல வரிசைகள் வந்து ஓப்பனா சொல்ல முடியாது. எல்லாமே பொதுவாக சொல்றதா, இப்போ ஒரு சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க, நான் தமிழ்லேயே படிச்சு பாஸ் பண்ணிட்டேன், இங்கிலீஷ்ல படிச்சு பாஸ் பண்ணிட்டேன், படிச்சது நான் வந்து 4 மணி நேரம் தான் படிச்சேன், 5 மணி நேரம் தான் படிச்சேன்னு நீங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கலாம். உங்களை அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்க அப்பா அம்மா அதுதான் சொல்லுவாங்க, அவங்களாம் 4 மணி நேரத்துல பாஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்களோட ஸ்டெப்பு இங்கதான் தெரியும் என்னன்னு. நீ படிச்ச உன்னோட உழைப்பு, உன்னோட கஷ்டம், உன்னோட வருத்தம் எல்லாமே உனக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளவு படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நல்லா அச்சீவ் பண்ணி படிங்க, நோட் பண்ணி கரெக்டாக படிங்க, சீக்கிரம் மனசுல பதிவு வச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கஷ்டம். நம்ம மைண்டு பழைய ஸ்டப் இல்லை, அனுபவத்துல தான் சொல்றேன். பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு என்னோட அனுபவம், நான் வந்து படிச்சது ஃபுல்லா தமிழ் தான், தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ் கிடையாது. என்னோட மாமா பையனும் நான் ஒன்றா படித்தேன், சைனிக் ஸ்கூல்ல போய் படித்தேன். யாராச்சும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னா தெரியும், உடல்படை பக்கம் இருக்கு சைனிக் ஸ்கூல், இந்தியன் மிலிட்ரி நடத்துறது, இந்தியன் ஆர்மி நடத்துகிற ஸ்கூலு. பட் அது என்சிஆர்டி தான், சிபிஎஸ்சி சிலபஸ் நல்லா இருக்கும். திரும்ப எங்கே நாங்கள் 2 பேரும் சிவில் சர்வீஸ் படிக்க வர்றீங்க, வந்து 1 இயர்லயே வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஐஆர்எஸ்ஆர் இருக்கான், குஜராத்தில் இருக்கான். நம்ம என்ன இது பண்ண முடியும் அப்படின்னா, 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் படித்தேன் 5th வரைக்கும். அந்த ஏற்றுக்கிற மைண்டு நம்ம 2 பேருக்கு அவ்வளோ இருந்தால் கூட அதை வந்து உங்களோட பயிற்சி வந்து உங்களை வளர வச்சிடணும். நம்ம இங்கே கிளாஸ் சொல்றத நல்லா கவனிச்சுக்கணும் போதும். சரி, அதான் இதை வாசிக்கிற அளவுக்கு திரும்ப வச்சுக்க வேண்டாம். படிக்கிறோம், எழுத சொல்லுவாங்க, இது 2 வாரம் முடிச்சோம்னா அது கரெக்டாக நம்ம மைண்ட்ல அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப போட்டுட்டு இந்த மனப்பாடம் பண்றது, திரும்ப பேசிட்டு இருக்கிறது, அந்த ஒரே பத்தி வந்து படிச்சுட்டு இருக்கிறது என்னைக்கும் கடைசியில் மறந்துடுவோம். கண்டிப்பா நல்லா இன்ட்ரெஸ்ட் வச்சுங்க. இந்த சொன்னார் 3 மாசம் டைம் தான் நம்மளுக்கு, இந்த 3 மாசம் டைம் தான் வாழ்க்கை. நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா செய்யணும். அதுக்கு நீங்க 2 மணி நேரம் போட்டா போதும். படிக்கிறத வேலை செய்யுங்க, வேலை செய்யணும் சொல்ல, வேலை செஞ்சுட்டு வந்து காலையிலயோ ஈவினிங்லயோ உங்களுக்கான டைம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை நல்லா ஒதுக்கி இருக்கு பீஸ்ஃபுல்லா. படிக்கிறது அன்னைக்கு படிச்சது கடைசி வரைக்கும் மனசுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா புரிஞ்சு படிங்க. ஒரு பாடம் படிக்கணும் அப்படின்னா இதை பத்தி என்ன கண்டென்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அக்செப்ட் ஆகிடும். உங்களோட மனதில் ஒரு கதையை படிக்கிறோம், ஒரு படத்தை பார்க்குறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏனோ ஒரு மைண்ட் செட்டில் படிச்சிருந்தா அது இதாகாது. படிக்கிறதுக்கான முறை நான் என்னோட அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது. சில பேருக்கு எப்படி வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதை மாற்ற வேண்டாம் நீங்க, பட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வேற
இல்லை நான் ஒன்றா சொல்றது தம்பி, நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா நான் போய் சொல்லிடலாம். பட் இந்த மாதிரி கேட்க வேண்டாம். எஸ்ஐ ராஜா ஏன் சுட்டாரு, வெள்ளத்துறை ஏன் சுட்டாரு, அப்புறம் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கான டைம் தான் ஃபர்ஸ்ட் எழுதுறது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நீங்க இப்போ எழுத போறீங்களா? இப்போதான் அட்டன் பண்ண போறீங்க. இது வரைக்கும் எழுதுது டைம் நல்லாவே இருக்கும். அந்த கொடுக்குற பால் பாயிண்ட் பேனா ப்ளூ ஆர் பிளாக்கு அதை கரெக்டாக ரவுண்ட் பண்ணி பண்ணீங்க. அதுல ஒன்றும் உங்களுக்கு இது வராது. அதான் நீங்க செப்பரேட் பண்ணிக்கணும். மாடல் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, எழுதுறீங்கல்ல, அதான் அனுபவம். இது பண்ணிக்க அதுல அந்த தப்பை பூரா திருத்திக்கங்க. புதுசா ஃபர்ஸ்ட் உங்களுக்கெல்லாம் இப்போ மாடல் எக்ஸாம் வைக்கிறாங்க, இது வைக்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் எழுதப்போ அந்த இதே கிடையாது. எடுத்து உள்ளதையும் போய் நேரம் எழுத வேண்டியது. மார்க் இன்டர்வியூக்கெல்லாம் கிடையாது, டெஸ்ட் பேச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா சேர் போட்டு நல்லா ப்ரொவைட் பண்ணி நல்லா உட்காந்துருக்கீங்க. நான் ஒரு இடத்துல டெல்லியில் உட்காந்த இடத்துல பார்த்தா யோசே நம்பர் 1 அகாடமி இந்தியாவில். நீங்கள் இப்படி கீழே தான் உட்காந்துருப்போம். அதில் பாதி பஞ்சாபி உட்காந்துருப்பான், ராஜஸ்தான்கார உட்காந்துருப்பான், கீழே தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். 3 மாதம் எப்படா எனக்கு முடி நல்லா இருந்துச்சு. ஒரு டெஸ்ட் பேட்ச் சொல்லி தர மாட்டாங்க. அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. நான் நோட் பண்ணிக்க வேண்டியதான். இது பண்ணிட்டோம். ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்தியன் பாலிட்டி மட்டும் 60,000 ஃபீஸ். அப்போ அப்படிதான் உட்காந்து படித்தேன். ஸோ உங்களுக்கு காலம் ஈஸியாக இருக்குது, நல்ல இன்ஸ்டியூட் இருக்கு. அதான் டெஸ்ட் பேட்சில் நல்லா இது பண்ணிக்கோங்க. கம்பல்சரி முடிக்கிறப்ப உங்களுக்கு ஃபுல் மார்க்குக்கு டெஸ்ட் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் டெஸ்ட் 2 டெஸ்ட் வச்சுருவாங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி எதுனா அதை பூரா ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே போயிட்டு தான் வருவாங்க. கோச்சிங் சென்டர் இருக்கு, ஏதாச்சும் இருக்கும், படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் நினைச்சுங்க இதை பற்றி நம்ம எல்லாருமே நம்மளோட ஈக்குவலாக தான் இருப்பாங்க நினைச்சிருக்கோம். பெரிய ஆள் யாரும் கிடையாது. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடணும். நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். சரியா தம்பி நினைச்ச மாதிரி எஸ்ஐ ராஜாவையும் வெள்ளத்துறையிலும் நினைச்சுங்க வந்து சுற்றுலாவில் தான். வேற சரி, ஒரே அட்வைஸா மாரல் திங் தான். நெகட்டிவ் தாட்ட விட்டுருங்க. பி பாசிட்டிவ். பாஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக எழுதி உங்க அகாடமிக்கும் உங்களுக்கும் நல்ல பேர் எடுத்துக்கணும். நம்ம நல்லா மனசு வச்சுக்க. வேலை செய்கிறது நம்ம செஞ்சிருந்த கொண்டு போக திரும்ப நம்ம பேர் சொல்ற மாதிரி இருக்குன்னு எங்க செஞ்சாலும். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. இருக்கிறத பார்க்கக்கூடாது. எதாவது டவுட்னாலும் ஃபோனில் கேளுங்க, நான் சொல்கிறேன் ஃப்ரீயாக இருக்கப்போ. பட் ரெக்கமெண்ட் மட்டும் பண்ண வேண்டாம். யாருக்காவது என்ன எங்கள் போலீஸ் நிறுத்திட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம். எந்த டவுட்னாலும் எப்போனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஈவன் இதில் ஒன்றும் டிஎன்பிசி இருந்தாலும் டவுட்னாலும் கேளுங்க. அதாவது நான் ஒரு சொன்ன மாதிரி நான் ஒரு 4-5 எக்ஸாம் கிளியர் பண்ணேன் என்னோட இதில். பட் எதுக்கு நான் போன கடைசியில் வந்து இந்த வேலைக்கு தான் 2011 பேட்ச். நான் வந்து 12 வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரி சொல்ற மாதிரி நான் எஸ்ஐக்கு வெறித்தனமானலாம் வரல. ஏதோ எனக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி தான், அதுக்காக வந்தது தான். அப்படியே வந்து திரும்ப ட்ரைனிங் பார்த்ததுக்கு அப்புறம் வேலை பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுல சப்ஜெக்ட்ல இதெல்லாம் என்ன டவுட்னாலும் எங்கனாலும் கேளுங்க, நான் சொல்றேன். அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த உங்களோட பேசுற வாய்ப்பு கொடுத்த தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி ஒருங்கிணைப்பாளர் திரு தங்கமுத்து அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.